Hi guys, welcome back to Sahana Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 3 types ஆஃப் சீக்வென்ஸ் ஒர்க் ஜமிக்கி பீட்ஸ் வச்சு எப்படி 3 டைப்பில் நம்ம வந்து சீக்வென்ஸ் ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மலாக நீங்கள் வந்து சீக்வென்ஸ் ஒர்க் எப்படி நார்மலாக பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லூப் எடுத்துகிட்டு அதை வந்து ஜமிக்கியோட ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். இதை வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்றது. இது வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அதோட ஸ்லீவ் பார்ட்லேயோ நெக் பார்ட்லேயோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி போடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சீக்வென்ஸில் இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைப். இது வந்து எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து சீக்வென்ஸ் ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு லைன் போட்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நார்மலாக தான் நாட் போட மாதிரி இருக்கும். அதாவது ஜரிக்கு எப்படி நாட் போடுறீங்களோ அந்த மாதிரி தான் நாட் போடுற மாதிரி இருக்கும். பீட்ஸுக்கு வந்து நம்ம பீட்ஸ்குள்ளே போடுற மாதிரி இதில் வந்து நம்ம நாட் போட முடியாது. ஸோ ஆரிக்கு எப்படி நாட் போடுவீங்களோ அந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெண்டாவது டைப் ஆஃப் சீக்வென்ஸ் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேயர் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு லூப் எடுத்துக்கிறேன். லூப் எடுத்துட்டு ஜமிக்கியில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து எதனால இப்படி ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக பண்ணணும். டைட்டாக பண்ணால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். லேயர்ஸும் லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஜமிக்கி ஃபஸ்ட்டு ஜமிக்கி ஃபினிஷ் ஆகிற இடத்துலையே இன்னொரு ஜமிக்கி எடுத்துகிட்டு போய் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஜமிக்கி வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஜமிக்கி முடியுதோ ஸோ அந்த இடத்துல செகண்ட் எடுக்க போகிற ஜமிக்கியோட ஹோல்ஸை கொண்டே வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லேயராகவே ஃபார்ம் ஆகும். இதை வந்து நீங்கள் ரொம்ப வந்து மிஸ்மேட்ச் ஆகாது. பட் வந்து மிஸ்மேட்ச் ஆகிற இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் நீடில் வச்சு சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைனாவோ இல்லை வந்து ஏதாவது ஃப்ளாரல் டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லேயர்ஸாக வந்து யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே நீங்கள் சரியில் என்ன நாட் போடுவீங்களோ அந்த நாட்டை தான் இதில் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் தேர்ட் டைப் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போது மூணாவது டைப்பில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஜமிக்கியும் பீடும் வச்சு தான் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு லூப் எடுத்து அதை வந்து ஜமிக்கியோட ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பீட்ஸை வச்சு இன்சர்ட் பண்ணி இன்னொரு லூப் வந்து அந்த பீட்ஸை விட்டுட்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இதில் வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நெக்கோ இல்லை ஸ்லீவோ வந்து டிசைன் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கனிக்கு ஒரு புட்டாஸ் ஒர்க் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் போடுறதுக்கு. ஆனால் இது வந்து நீங்கள் போடும்போது கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பீட்டோட நாட் போடுறீங்க இல்லையா? ஸோ பீட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாட் போடுறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாட் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ இறுக்கி போடுங்க. ஏன்னா பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்போ டெய்லர்ஸ்லாம் ஸ்டிச் பண்ண எடுக்கும்போது அது வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ ஸ்டிஃபாக வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து 3 டைப் ஆஃப் சீக்வென்ஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது நான் சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னா இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் வந்து ஆரி ஒர்க் தேர்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.